விஜய் கட்சியில் இணையும் எடப்பாடியின் மகன் அதிர்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் திரைப்பயணத்தை முடித்துக்கொண்டு அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருந்தது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவையும் நடத்தினார். அது மட்டுமின்றி ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் சென்னை பனையில் உள்ள தனது அலுவலகத்தில் கட்சி கொடி மற்றும் பாட்டையும் வெளியிட்டிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து கட்சி கொடி மற்றும் பாட்டு ரீதியான பல விமர்சனங்கள் வந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் 3 எழுத்தே மந்திரம் என அதிமுகவை கைகோர்க்கும் வகையில் பாட்டுள்ளதாக பல அரசியல் வட்டாரத்தில் கருத்துகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன்குமார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் சமீபத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் கூட பதவிக்கு வரலாம், வாரிசு என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்று கூறிக்கொண்டு தனது மகனை எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தவில்லை என்ற பேச்சு அதிமுகவில் பல நாட்களாகவே இருந்து வருகிறது. அதே போல அவரது மகனும் இனி அதிமுகவில் இடம் கிடைக்காது என்று எண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளாராம். மேற்கொண்டு அப்பாவின் பேச்சை எதிர்த்து விஜயுடன் கூட்டணி வைக்க மிதுன்குமார் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்கோடி தொண்டன் கூட அதிமுகவிலே உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இதற்கு எடுத்துக்காட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட சொல்லலாம். அதாவது ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இப்போ உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அதற்கு முன்னாடி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அதிமுகவில் வாரிசு அரசியல் என்பது எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோட்பாடோடு இருந்துகிட்டு அதன்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனான மிதுன்குமார் அவர்களை இதுவரைக்கும் எந்த இடத்திலுமே அதிமுகவில் முன்னிறுத்தவே கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் ரவிநாத் அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதன் மூலமாக அவருக்கு கடந்த 2019 தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அதை வைத்துக் கொண்டுதான் கடந்த 4-5 ஆண்டுகள் இருந்தாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆதரவுகளை கொடுத்தார் நமது ரவீந்திரநாத் அவர்கள். அப்படியுமே அது ஒண்ணுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்போ அவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன்குமார் அவர்களுமே பார்த்தீங்கன்னா மிக விரைவாகவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை எந்த அளவிற்கு போய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.